ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அபவுட் வச்சு சேனல். என்னடா ஸ்கின் கேர்ன்னு சொல்லிட்டு பாத்திரம் எதுவுமா காட்டுறாங்களேன்னு பார்க்குறீங்களா? ஆமாம் மக்களே, எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் வேலையும் இருக்குது. இது கூடவே நான் அப்படியே ஸ்கின் கேரும் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். எப்படியாச்சும் இன்றைக்கி பண்ணிடணும். அதை தான் மக்களே இன்றைக்கி காட்டலான்ட்டு இருக்கேன். இது வந்து தக்காளியும் ஜீனியும் மக்களே. இது ரெண்டையும் ஸ்க்ரப்பராக யூஸ் பண்ணுவேன். இதுதான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுறது. இது எனக்கு ரொம்பவே இது என்னோடய மேரேஜுக்கு கூட நான் வந்து ஃபேஷியல்லாம் பண்ணலை மக்களே. இந்த மாதிரி இதுதான் மோஸ்ட்லி நான் பண்ணேன் வீட்டிலையே. ஒரு 1 வீக் கிட்ட இந்த மாதிரி நானே ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸை இது பண்ணி கொண்டு வந்தேன். எனக்கு வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு இதில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதனால நான் இதை யூஸ் பண்ணுறேன். மற்றபடி அப்படி பண்ணக்கூடாதுன்றதுலாம் கிடையாது. எனக்கு இதில் அதிகமான சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறனால இது செய்கிறேன் மக்களே. இது நல்ல ஃபேஸு, அதுக்கப்புறம் கழுத்து, பின் கழுத்து எல்லா பக்கமுமே வந்து நல்லா நம்ம ஸ்க்ரப் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்ம தேய்க்கிறதுல தான் இருக்குது மக்களே. நல்லா மசாஜ் பண்ணணும் ஃபேஸில். சும்மா ஏதோ பண்ணுறோமே அப்படின்றக்காண்டி பண்ணக்கூடாது. நல்லா புஷ் பண்ணி நல்லா தேய்ச்சி இது பண்ணால் தான் நம்ம பண்ணுறதுக்கான ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். அதனால நல்லாவே நான் கண்ணை சுற்றி எல்லா இடத்துலையுமே பண்ணிட்டேன் மக்களே. இது ரொம்ப நாள் ஆச்சு மக்களே நான் பண்ணி. டைம் இல்லை, பசங்களை பார்க்கவே கரெக்டாக இருக்குது. இன்றைக்கி பண்ணிடணும் அப்படின்ட்டு அதை அப்படியே வீடியோவாக போட்டுடலாமே அப்படின்ட்டு தான். இதை ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட விட்டுறணும் மக்களே. அதுக்குள்ளே நமக்கு மிஸ்டர் பாத்திரங்கள், மிஸ்டர் துணிகள் எல்லோரும் இருந்தாங்கல்ல, அவங்களெல்லாம் முடிச்சுட்டு வந்துடலான்ட்டு அதான் இப்போ போய் பாத்திரத்தை கழுவுறதுக்கும் இந்த ஃபேஸ் காயறதுக்கும் கரெக்டாக இருக்கும் மக்களே. அதனால தான் இதை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த வேலையை முடிச்சிட்டோம்னா அடுத்து துணி வேலை இருக்குது. அதுக்கு ஒரு பேக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த துணி வேலையும் போய் பண்ணிடலாம். அதான் சரி, ஒவ்வொரு பேக்காக முடிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா நமக்கு பசங்க ஸ்கூல் போன பின்னாடியும் ஒர்க் இருக்குது, வீட்டில் இருந்தாலும் ஒர்க் இருக்குது. என்ன பண்ணுறது? அதான் அதையும் நம்மளையும் கொஞ்சம் கவனிக்கணும்ல. அதனால தான் பாத்திரம் ஒரு வழியாக கழுவி முடிச்சாச்சு மக்களே. அப்பாடா, இந்த வேலையை முடிச்சாச்சு. ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டேன். நல்ல வேலை, சமையல் வேலை முடிஞ்சனால ஈஸியாக இருக்குது மக்களே. இப்போது என் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கடலை மாவு, அரிசி மாவு, கஸ்தூரி மஞ்சள் அது 3 எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேன் மக்களே. அதை வந்து நல்லாவே ஜூஸ் போட்டு வச்சுக்கிறணும். அது கூட கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணிக்கிறணும். பொட்டேட்டோ ஜூஸும் தயிரும் ஆட் பண்ணிக்கிறணும். இதுதான் இதோட இன்க்ரீடியண்ட். இது எல்லோரும் வீட்டில் செய்கிறதா மக்களே. பட் இது எவ்வளோ கை கொடுக்குன்றது நம்ம யூஸ் பண்ணவங்களுக்கு தான் தெரியும். இந்த இயற்கையான இதோட இது என்ன அப்படின்றது. நான் வீக்லி 2 யூஸ் பண்ணுவேன் மக்களே. ரொம்பலாம் கிடையாது, அதுக்கே டைம் இல்லை மக்களே. ஆனால் கண்டிப்பாக பண்ணணும். எல்லாருமே நம்ம ஸ்கின்னை வந்து பார்க்கணும்ல. ஆமாம், இதை எடுத்து நல்லா ஏற்கனவே போட்ட அந்த ஸ்க்ரப்பரை நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கை போடணும் மக்களே. இதையும் அதே மாதிரி நல்லா கழுத்து, பின் கழுத்து, அதுக்கப்புறம் நெத்தி எல்லா பக்கமுமே நல்லா புஷ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடணும். மசாஜ் பண்ணுறதுல தான் இருக்குது மக்களே நம்ம முகம். நான் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிடுவேன். கல்யாணம் எதுக்கு போனாலுமே ஒரு 2 days பிஃபோர்லேருந்து கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். இதை பண்ணாலே நல்லாயிருக்கும் மக்களே ஃபேஸு. எனக்கு மட்டும் இல்லை, என் பசங்க, என் ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் இது தான் எங்கள் வீட்டில். இது ரொம்ப நல்லாயிருக்கும் மக்களே. இது பண்ணாலே கொஞ்சம் இதுவே போதும் நம்மளுக்கு. நான் பியூட்டி பார்லர்லாம் ரொம்ப போனதில்லை, அதனால் இது தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. அதுமாதிரி நிறையா க்ரீம்ஸுமே ரொம்ப யூஸ் பண்ணதில்லை மக்களே. நான் பவுடர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ யாரும் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டுறாங்க. பட் நான் அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஒருவேளை ஃப்யூச்சரில் யூஸ் பண்ணலாம், எனக்கு சாட்டிஸ்ஃபைடு ஆனால். ஆமாம், அதனால் இப்போதைக்கு இதுதான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மக்களே, இத்தனை வருஷமாகவே. ஆமாம், ஏன்னா இது வந்து நான் கண் கூட பார்த்துருக்கேன் இதோட ரிசல்ட்டை.
நல்லா இருக்கும், முகம் பல 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 பலன்னு இருக்கும் இது பண்ணிட்டோம்னாலே. எனக்கு கண்டிப்பாக, ஏன்னா இது யூஸ் பண்ணி என் பொண்ணாக இருக்கட்டும், எங்கள் ஹஸ்பண்டாக இருக்கட்டும், என் பையனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இதோட பலன் தெரியும். அதனால தான் சொல்ல வரேன் மக்களே. பயந்துராதீங்க மக்களே. இதை ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட விடணும். இந்த 30 மினிட்ஸில் நம்ம அந்த துணியெல்லாம் ஊற வச்சுருந்தேன்ல, அதை துவைச்சிடலான்னு பார்த்தேன். இப்போ கொஞ்சம் காயணும் மக்களே. இப்போ மாடியில் இடியப்பத்துக்கு பச்சரிசி காய வச்சுருந்தேன். அதை போய் எடுத்துகிட்டு வந்துட்டு கையோட குளிச்சுடலாம் அப்படின்ட்டு. அதையும் எடுத்துகிட்டு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். இதுதான் இப்போதைக்கு என்னோடய ஃபேஸு. இதுக்கப்புறம் நான் போய் குளிக்கணும் மக்களே. குளிக்கும்போது நான் சோப் யூஸ் பண்ண மாட்டேன் மக்களே. அதுக்கப்புறம் வடித்த தண்ணியில் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணேன் மக்களே. இதுதான் இப்போ குளித்த பின்னாடி. நான் ஃபில்ட்ரோ எதுவுமே போடாமல் தான் இப்போ நான் காட்டுறேன் உங்கள்கிட்ட என் ஃபேஸை. பொட்டு மட்டும் வச்சுட்டு வந்தேன் மக்களே. இதுதான் இப்போ என்னோடய ஃபேஸு நான் குளிச்சுட்டு வந்த பின்னாடி. இதுக்கப்புறம் வீடு துடைக்கிற வேலை இருக்குது மக்களே. அதை துடைச்சிட்டு சாயங்காலம் சாமி கும்பிடணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் பொறுமையாக இதை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மக்களே. தேங்க்யூ.